வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல நம்ம பண்ண போறோம். ஸோ எத்தன நாள் பண்ண போறோம் அண்ட் அதில எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போறோம், என்ன மெத்தட்ல சேவ் பண்ண போறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, மணி ரிலேட்டடான நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நெறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், ஐடியாஸ், கோல் சேவிங் ஐடியாஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ஸ், பேங்கோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி தகவலும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புது வருஷத்தில் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச். அதுவும் ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம பண்ணுறது. அதாவது 50 டேஸ் தான் நம்ம இந்த சேலஞ்சை வந்து பண்ண போகிறோம். ஸோ 50 டேஸ் அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு ஷார்ட் டைமாக இருக்கும். அண்டு புதுசாக சேமிக்கிறவங்க, அதாவது பிகினர்ஸ் இப்போ தான் வந்து சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க எந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நம்ம இன்கம்குள்ளே நம்மளோட இந்த சேவிங்ஸை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஷார்ட் டேர்மாக பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை இது மூலயமா ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கமில் வந்து செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியாவது செலவாயிட்டே இருக்குது, செலவை தாண்டி நம்மளால் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக ஒரு சேவிங் சேலஞ்ச் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம அப்போ வந்து அதுவும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட்டு என்னவோ அன்னன்னைக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவை பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு தேவையில்லாமல் ஒரு விஷயத்த வாங்கும் போது நீங்களே யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம மீதி இருக்கிற பணத்தில் தான் நம்ம அன்றைக்கான செலவை பார்ப்போம். அப்போ வந்து நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா வாங்குறத தவிர்த்துருவோம். ஸோ இது மூலயமா நம்ம சேவ் பண்ணுறது மூலயமா நம்மளோட தேவையில்லாத செலவுகளையும் நம்மளால் குறைக்க முடியும். அண்ட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் நான் சொல்லியிருந்தேன் 50 டேஸ்னு. ஸோ 50 டேஸ் நீங்கள் இதுக்கு பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துடும். ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, செலவை குறைக்கணும். அண்ட் 50 டேஸ் ஷார்ட் டேர்மில் நம்ம சேவ் பண்ணி அந்த பணம் நம்ம கையில் கிடச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த நீங்கள் சேவ் பண்ணுற பணத்து மூலயமா உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை விட அதிகமாக சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களோட தேவையில்லாத செலவுகளை நீங்களே குறைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லர் மெத்தடாக இருக்கும். பிகாஸ் நம்ம இதை கண்டினியூ பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம். நம்ம டெய்லி எடுத்து வைக்கும்போது கூட யோசிப்போம், நம்ம இன்றைக்கி இதை முடிச்சுட்டா ஒரு 50 டேஸ் தான் எப்படியாவது நம்ம இதை சேவ் பண்ணிடலான்ட்டு நம்மளே வந்து நம்ம செலவுகளை குறைச்சி நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது அப்படியே நம்ம செய்ய செய்ய நமக்கு பழகிடும். எப்போவுமே நமக்கு ஒரு டார்கெட் ஒரு இருந்தால் தான் வந்து நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ உங்களுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்ச் இத்தனை நாள் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த புது வருஷத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் நிறைய பணத்தை இந்த வருஷத்தில் வந்து சேமிக்க முடியும். அண்டு இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். உங்களோட பணம் உங்களுக்கு ரைட் டைமில் தேவைப்படும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அதை சேவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சேவிங்ஸ் மேக்ஸ் யூ சேஃப். அண்ட் அதை சேவ் பண்ணுற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தட் வில் மேக்ஸ் யூ ரிச். பிகாஸ் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுவோம், பட் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், நம்மக்கிட்டே வச்சுப்போம். அப்போ அதோட பணம் வந்து வேல்யூ குறைஞ்சிரும். அதே பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகி திரும்ப கிடைக்கும். நிறைய பணக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக தான் பெரிய ஆளாயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நம்ம தயங்குவோம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், அதை சேஃபாக வச்சுக்கணும்னு நினைப்போம். பட் அதே டைம் நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கான ரிட்டர்ன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ சேவ் பண்ணுங்கள் அண்ட் அட் த சேம் டைம் அதை இன்வெஸ்ட் பண்ணவும் நீங்கள் பழகிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த 50 டேஸ் மணி சேவிங் பிளான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
நான் முன்னாடி சொன்ன மாரி, இது 50 டேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ரொம்ப ஷார்ட் டைம் தான். அந்த 50 டேஸே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பார்ட்ஸா பிரிக்க போறோம். ஸோ 10 நாள் 10 நாளா பிரிச்சுக்க போறோம். 5 வாட்டி இந்த 10 நாள்ல நம்ம சேமிக்க போறோம். அண்ட் இந்த நான் இப்ப சொல்ற அமௌண்ட் வந்து நீங்க ஒரு சார்ட்ல எழுதி, இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி, நீங்க டெய்லி பார்க்குற இடத்துல உங்க கிச்சன்லயோ, இல்ல ஒரு ஃப்ரிட்ஜோட டோர்லயோ, பீரோ டோர்ல அந்த மாதிரி நீங்க இத ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எழுந்த அப்புறமா டெய்லி அது ஞாபகம் வரும். அத பார்க்குறப்பலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கான பணத்த வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ முதல்ல நம்ம சேவிங்ஸ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அத ஈஸியா ரீச் பண்ண முடியும். அண்ட் மறக்க மாட்டோம் டெய்லி நம்ம சேவ் பண்றதுக்கு. ஸோ இந்த 50 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 50 டேஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டு 10 டேஸ் இருக்கு இல்லையா? இந்த 10 டேஸும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ₹50 அப்படின்னு எடுத்து வைக்கணும். ஸோ 10 டேஸ் 10 டேஸா பிரிச்சிருக்கோம். முதல் 10 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் ₹50 அப்படின்னு நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா, 10 நாள் வந்து நீங்க ₹50 எடுத்து வச்சீங்கன்னா, உங்களுக்கு 10 டேஸ்லயே வந்து ₹500 வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 நாள் 2வது பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 நாள்ல என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி ₹100 எடுத்து வைங்க. ஸோ 100 100வா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும். அந்த 10 நாளும். அப்படி எடுத்து வச்சோம்னா 2வது 10 நாள்லயே நம்ம வந்து ₹1000 வந்து சேமிக்க முடியும். அண்ட் அடுத்தது 3வது 10 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ₹150 இன்னொரு ₹50 ஆட் பண்ணி ஒரு நாளைக்கு ₹150 நம்ம எடுத்து வைக்க போறோம். ஸோ இதுவும் வந்து 10 நாள் நம்ம தொடர்ந்து எடுத்து வைக்க போறோம். ஸோ ₹150 ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சோம்னா, 10 நாள்ல வந்து நமக்கு ₹1500 கிடைக்கும். அண்ட் 4த் பார்ட் இருக்கு இல்லையா? அந்த 10 டேஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ₹200 அதாவது 3வது 10 நாள்ல ₹150 எடுத்து வச்சோம். ஸோ இன்னொரு ₹50 ஆட் பண்ணி, நான் 4த் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ₹200 நம்ம எடுத்து வச்சோம்னா, நம்ம அதே மாதிரி 10 நாள் எடுத்து வைக்கிறப்ப ₹2000 நமக்கு வந்து சேரும். அடுத்தது கடைசி 10 நாள். அந்த கடைசி 10 நாள் என்ன பண்ணுங்க, இன்னொரு ₹50 ஆட் பண்ணி ₹250 ஒரு நாளைக்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும். ஸோ ₹250 ஒரு நாளைக்குன்னு எடுத்து வச்சோம்னா, ₹2500 கிடைக்கும். ஸோ 10 நாள்ல. இது மொத்தமா சேர்த்தீங்க அப்படின்னா, 50 நாள்லயே உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ₹7500 இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம பண்றோம். ஜஸ்ட் 50 டேஸ் தான். அண்ட் நம்ம வந்து 50 50 ஆட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்ப, நமக்கு வந்து செலவுகள நம்ம குறைப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு 50 நாள்லயே பார்த்தீங்கன்னா, ₹7500 நம்மளால சேமிக்க முடியும். நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட் டெர்ம் கோல் வச்சு இந்த ₹7500 ஏதாவது வாங்கணும்னு நெனச்சாலும் நீங்க வந்து வாங்க முடியும். அண்ட் கோல்ட கூட நீங்க வாங்கலாம். ₹7500க்கு எவ்வளோ கிராம் கிடைக்குமோ கோல்டு வாங்குனீங்கன்னா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவும் இருக்கும். அண்ட் இல்ல இன்னும் கொஞ்சம் கோல வந்து நீங்க பெருசா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, இந்த அமௌண்ட்ட வந்து நீங்க என்ன பண்ணலான்னா, பேங்க்ல வந்து போட்டு வச்சீங்கன்னா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதே வந்து நீங்க கன்டின்யூ பண்ணலாம். இப்போ ஒரு 1 இயர்க்கு சேவ் பண்ணி, அதில வந்து நீங்க ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நமக்கு 50 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ₹7500 கிடைக்குது. ஸோ ஒரு வருஷத்தில பார்த்தீங்கன்னா, 365 நாள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 50 டேஸ் சேலஞ்ச் வந்து நம்ம 7 முறை பண்ண முடியும். ஒரு வருஷத்துல. ஸோ அது மாரி 7 முறை பண்ணோம் அப்டின்னா, 350 நாட்கள் தான் நமக்கு தேவை. அப்ப ஒரு 50 டேஸ்ல வந்து ₹7500னா, நம்ம ஒரு வருஷத்துல 7 வாட்டி அந்த மாரி ட்ரை பண்றப்ப, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ₹52,500 வந்து நம்ம ஒரே வருஷத்துல சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சோம் அப்டின்னா கூட, நமக்கு ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, ₹52,500 சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாரி பெரிய அமௌண்ட் சேர்ந்த அப்புறம் உங்களுக்கான கோல நீங்க வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும். இத இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க எஃப்டில கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த டைம்ல உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி இந்த பணத்த நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 50 டேஸ் சேலஞ்ச கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களால நெறைய அமௌண்ட்ட வந்து சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களோட வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேவிங்ஸ் என்னால பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணாலும், நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். பிகாஸ் ஒவ்வொருத்தர் இன்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரியான சேலஞ்ச நம்ம சூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணா தான், அத வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்க வருமானத்தில எவ்வளோ அமௌண்ட்ட உங்களால மிச்சப்படுத்த முடியுமோ, அதுக்கேத்த மாதிரியான சேலஞ்ச சூஸ் பண்ணுங்க. அண்ட் அத கம்ப்ளீட் பண்ணி உங்களோட கோலையும் வந்து ரீச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் குடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.